Hello friends, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ப்ளம் கேக் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பாப்போமா? இதுக்கு கோதுமை, மைதா, நிறைய வெண்ணெய் எதுவுமே தேவையில்லை. ஒரு பேன்ல 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அல்லது பிரவுன் சுகர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பேன்ல போட்டுக்கோங்க. இப்படி லேசா பரப்பி விடுங்க. தண்ணி எதுவுமே விட வேண்டாம். சூடுல இது நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நல்லா கரைய ஆரம்பிக்கும். கரைய ஆரம்பிச்சதும் லேசா அப்படி கலந்து விட்டுட்டு இதோட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்க கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் டேட்ஸ், கொஞ்சம் ரீசன்ஸ், அப்புறம் கொஞ்சம் கேண்டிட் ஆரஞ்சு பீல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் இதுக்குள்ளார போட்டுக்கலாம். நல்ல ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து இப்படி நல்லா திக்காய் வரப்ப நிறுத்திடுங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற விட்டுடலாம். இது எப்படியே இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேல இந்த மாதிரி ஒரு சலட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காய் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, அந்த சுகரை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சமா கடலை, நிலக்கடலை, வால்நட்ஸ், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் வெள்ளரி விதை எல்லாம் எடுத்திருக்கேன். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ஏன் அப்படின்னா நம்ம பேக் பண்றப்ப இந்த நட்ஸ் எல்லாம் கீழே போய் நின்னுடாம கரிஞ்சு போயிடாம இருக்கிறதுக்காக. சோ இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா. இப்ப இந்த மாவோட 1 கப் அளவுக்கு பிரவுன் சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்க வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம செய்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த கலவை, இதையும் ஆட் பண்ணிடலாம். இதோட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த நட்ஸ், இதை போட்டுக்கோங்க. எடுத்து கேக் டின்ல கொட்டிடலாம். கேக் டின்ல நான் பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேல சும்மா கார்னிஷ் பண்றதுக்காக நான் கொஞ்சம் பிஸ்தா சீவுனது தூவுறேன். இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியா இருக்கு. இப்ப இதுல வச்சு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேக் ரெடியா இருக்கு. ஒரு ஸ்கியூரை இப்படி உள்ள விட்டு பார்க்கலாம். இது கிளீனா வந்ததுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இதை எடுத்து இந்த வயர் ரேக்ல வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட மத்த 2 சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் கோலம் 2 பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. என்னோட டெய்லி மெனு என்ன, எப்படி அதை நான் பிளான் பண்றேன், அடுத்தது என்ன வீடியோ போட போறேன், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லயும் இன்ஸ்டா போஸ்ட்லயும் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கேன், பாருங்க. என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் happyhomemaker_தமிழ், Facebook ஹேண்டில் happyhomemaker தமிழ். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.